மானஸ்பூருங்கிற ஒரு அழகான கிராமம் இருந்தது. அங்க தினமும் காலையில பறவைங்க இனிமையான குரல்ல பாட்டு பாடிட்டு இருக்கும். அப்புறம் சாயந்தர நேரத்துல ஊர்க்காரங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ராம் பிரசாத் ரெண்டாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. இங்கே ஒன்றும் வச்சே முடியல. அதில் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டானா. பொண்டாட்டிக்கு குழந்தை இல்லைல்ல, அதனால தான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அந்த ஊர்ல பனிக்காலத்துல வருஷா வருஷம் நல்லா வெயில் அடிக்கிற நாளா பார்த்து கிரிக்கெட் காம்படிஷனை ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. கேளுங்கப்பா கேளுங்க, எல்லா வருஷம் போலவே இந்த வருஷமும் நம்ம கிராமத்தில் கிரிக்கெட் போட்டி நடக்க போகுது. யார் இந்த மேட்ச்சில் அதிகமான ரன் எடுக்கிறாங்களோ 1 குவிண்டால் கோதுமை, 50 கிலோ அரிசி, 15 கிலோ பருப்பு, 20,000 ரூபாய் பணம் அவங்களுக்கு பரிசா கிடைக்க போகுது. ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாருமே இந்த போட்டிக்காக எக்ஸைட்டடா இருந்தாங்க. அந்த ஊர்ல சித்தார்த்ன்ட்டு ஒரு ஏழை பையன் இருந்தான். சித்தார்த்தும் இந்த போட்டிய பத்தி யோசிச்சு ரொம்பவே எக்ஸைட்டடா இருந்தான். ஆனா மத்த பசங்க அவனை கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏய் சித்தார்த், நீ எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்படுற? உங்க அப்பா சரியான குடிகார, அதனால உனக்கு ஒரு கிரிக்கெட் பேட் கூட வாங்கி தர மாட்டாரு. யாரு வேணும்னாலும் இந்த போட்டியில கலந்துக்கலாமா என்ன? போட்டின்னு சொன்ன போதுமே, எல்லாரும் வந்துருவீங்களே. ஏய் சித்தார்த், நீ ஒன்றும் இந்த போட்டியை நினைச்சி சந்தோஷப்பட அவசியம் கிடையாது. அப்படி சந்தோஷப்பட்டனா வாயெல்லாம் உடச்சி போட்டுருவ. போடா போடா இங்கிருந்து ஒழுங்கா. சித்தார்த் மனசுடைஞ்சு போய் தன்னோட வீட்டுக்கு திரும்ப வந்தான். சித்தார்த்தோட அப்பா ஒரு காலத்துல அண்டர் 19 டீம்ல விளையாடிக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவரு 1ஆம் நம்பர் சூதாட்டக்காரனா மாறிட்டாரு. அவரு இப்படி சூதாடிட்டு இருக்கிறதுனாலதான் சித்தார்த்தோட குடும்பம் ஏழ்மையில இருக்கு. சித்தார்த் தன்னோட அப்பா கிட்ட இப்படி சொன்னான். அப்போ இந்த வருஷம் நான் கிரிக்கெட் போட்டியில் கலந்துக்க விரும்புகிற. உனக்கு என்ன பைத்தியமா? ஒழுங்கா போயிடு, அடிச்சு கொன்னுடுவ. நீ இந்த கிரிக்கெட் போட்டியில் ஜெயிக்கிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாது. ஒழுங்கா போ, நான் இன்னைக்கு சூதாட போகணும். இன்னைக்கு என் வீட்டையோ பொண்டாட்டியோ அடமான வைக்க போற. இப்படி சொல்லிட்டு சித்தார்த்தோட அப்பா அங்கிருந்து கிளம்பிட்டான். அப்புறம் சித்தார்த் தன்னோட அம்மா கிட்ட போய் இப்படி சொன்னான். மா, கிராமத்தில் கிரிக்கெட் மேட்ச் நடக்குது. எனக்கு ஒரு பேட்டு வாங்க பணம் வேணுமா? கண்ணு, உனக்கு நம்ம வீட்டோட நிலைமை பத்தி தெரியும்ல. நான் கடந்த ஒரு மாசத்துல 100 துணிகள் மேல எம்ப்ராய்டரி செஞ்சதுக்கு அப்புறமா தான் நான் 3000 ரூபாவை சம்பாதிச்சேன். வீட்ல சாப்பாட்டு பொருட்கள் எப்பவுமே கம்மியா இருக்கும். அப்புறம் இந்த வாட்டி உன் ஸ்கூல்ல இருந்து ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்கல. சித்தார்த் கிட்ட பேட் வாங்கறதுக்கான காசு இல்லாததால அவன் துணி துவைக்கிற பேட்டால பேட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் சேர்ந்து சித்தார்த்த கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. பாவோ ஏழை பைய, பேட்டு வாங்க காசு இல்லை, துணி துவைக்கிற கட்டையில் பால் விளையாடிக்கிட்டு இருக்கா. எனக்கு என்ன தோணுதுன்னா, நேற்று இவன் அப்பா கிட்ட போயிட்டு பேட்டுக்கு பணம் கேட்டிருக்கணும். அப்போ இதோ இதாலேயே இவனை துவைச்சிருக்காங்க போல. அதனால தான் அந்த கட்டையிலேயே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலான்னு இவனுக்கு தோணியிருக்கோம். இப்படி பசங்க எல்லாம் சேர்ந்து சித்தார்த்த கிண்டல் அடிக்கிறப்போ அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துட்டு இருக்கும். அவன் தனியாவே காட்டுக்குள்ள போய் கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பான். காம்படிஷனுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் சித்தார்த் அந்த துணி துவைக்கிற பேட்டாலே ரொம்ப நல்லா ஷாட் அடிக்கிறத பார்த்தாங்க. சித்தார்த் அந்த சின்ன கட்டையை வச்சு இவ்வளோ நல்லா ஷாட்ஸ் அடிக்கிறானே, நம்ம கிட்ட இருக்கிற அந்த பேட்டை விட அந்த கட்டையே நல்லா இருக்கு போல. சித்தார்த் தன்னோட பிராக்டிஸை நிறுத்திட்டு சூசுக்காக போனப்போ ரஜத்ன்ற ஒரு பையன் சித்தார்த்தோட துணி துவைக்கிற பேட்டை உடைச்சிட்டான். சித்தார்த் திரும்பி வந்தப்போ அந்த துணி துவைக்கிற பேட் உடைஞ்சு போயிருக்கிறத பார்த்து அவன் அழ ஆரம்பிச்சிட்டான். இதுவும் இல்லாம நான் இந்த போட்டியில எப்படி கலந்துக்கிறது? சித்தார்த் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தான். என்னாச்சு கண்ணா, ஏன் அழுதுட்டு இருக்க? அம்மா, யாரோ என்கிட்ட இருந்த கட்டையை உடைச்சிட்டாங்க. நான் போட்டியில எப்படி கலந்துப்ப? காட்டுல இருந்து ஏதாவது விறகு வெட்டிட்டு வா, அதால ஒரு பேட் செஞ்சுக்கோ. அவனோட மூளைக்கு ஏன் இந்த மாதிரி ஐடியா தட்டலன்ட்டு சித்தார்த் ரொம்ப வருத்தப்பட்டான். அவன் காட்டுக்கு போனான். அப்புறம் ஒரு பலமான கட்டைய எடுத்துக்கிட்டான். என்கிட்ட இப்போ கட்டை இருக்கு, ஆனா இதை எப்படி பேட் ஆக்குறது? முயற்சி பண்ணி பார்க்குற. சித்தார்த் அந்த கட்டைய கத்தியால வெட்ட பார்த்தான். ஆனா அவனால அப்படி செய்ய முடியல. இதை பேட் ஆக்க முடியாது, ஆனா இதை வச்சு நான் ப்ராக்டிஸ் பண்றேன். சித்தார்த் அந்த கட்டையாலேயே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்படி சித்தார்த் கட்டைய வச்சு பிராக்டிஸ் பண்றத ரஜத் பார்த்துட்டான். இப்போ நான் இந்த கட்டையே உடைச்சாகணும். ரஜத் தான் கூட சில பசங்களை கூட்டிக்கிட்டு சித்தார்த் கிட்ட வந்தான்.
ஃப்ரெண்ட்ஸ், அவன் கையை பிடிங்க. 2 பசங்க சித்தார்த்தோட கைகளை பிடிச்சிட்டாங்க. வேண்டாம், அந்த கட்டையை உடைக்காதீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தேடி எடுத்தேன். ரஜத் அந்த கட்டைய தரையில அடிச்சு அடிச்சு அதை உடைச்சிட்டான். அப்புறம் சித்தார்த்த அதே இடத்துல விட்டுட்டு எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. பாவம் சித்தார்த் ரொம்ப நேரம் அழுதான். அப்பதான் திடீர்னு அவனுக்கு ஏதோ குரல் கேட்டது. இங்க பாருப்பா, அல்லாதப்பா, என் பக்கத்துல வா. இந்த குரல் எங்கிருந்து வருது? சித்தார்த் அந்த குரலோட திசைய நோக்கி போய்கிட்டு இருந்தான். அந்த குரல் அவனை ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிடுச்சு. அட, இந்த காடு ரொம்பவே அழகா இருக்கே. இவ்வளவு தூரம் இந்த காட்டுல இது வரைக்கும் நான் வந்ததே இல்ல. சித்தார்த்தால தன்னோட கண்ணை அவனாலேயே நம்ப முடியல. ஏன்னா அவனை ஒரு மரம் தான் இப்படி கூப்பிட்டுட்டு இருந்தது. நீதான் என்ன கூப்பிட்டியா? ஆமா, நான் தான் உன்னை கூப்பிட்டேன். நான் ஒரு மந்திர மரம். உனக்கு உதவி செய்யலான்னு நினைக்கிறேன். என்னது, மந்திர மரமா? நானும் ஒரு சாதாரண மரமா தான் நான் இந்த காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு முனிவர் என்னுடைய மரத்து நிழல்ல உட்காந்துக்கிட்டு அவர் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்ததுனால அவருக்கு கடவுள்கிட்ட இருந்து அருள் கிடைச்சது. அதனால என்ன மந்திர மரமா மாத்திட்டு அவரு போயிட்டாரு. நீ எனக்கு எதுக்காக உதவி செய்யற? மற்றவங்களுக்கு உதவி செய்யறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் யார் ரொம்ப ஏழையா இருப்பாங்களோ, கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு உதவி செய்வ. சொல்லு, உனக்கு என்ன உதவி வேணும்? சித்தார்த் தன்னோட பிரச்சனைய பத்தி அந்த மரத்துக்கிட்ட சொன்னான். நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் என்னுடைய கிளைய வச்சு உனக்கு ஒரு பேட் கொடுக்குறேன். அதை யாராலேயோ எப்பவுமே உடைக்க முடியாது. அந்த மந்திர மரம் சித்தார்த்துக்கு ஒரு அழகான கிரிக்கெட் பேட்டை கொடுத்துச்சு. பேட் கிடைச்சதும் சித்தார்த் ரொம்ப சந்தோஷப்பட்டான். சித்தார்த் மந்திர மரம் கொடுத்த அந்த பேட்டை அவனோட அம்மா அப்பா கிட்ட போய் காமிச்சான். அட, இந்த பேட் ரொம்ப அழகா இருக்கு. பேட் எவ்வளோ நல்லா இருந்தா என்ன, உன்னால ஜெயிக்க முடியாது. நான் சூதாட போறேன். இன்னைக்கு உன்னையே அடமான வைக்க போறேன். தன்னோட அப்பாவோட இந்த பேச்சை கேட்டு சித்தார்த் வருத்தப்படல. அவன் பிராக்டிஸ் செஞ்சுக்கிட்டே இருந்தான். அந்த பேட்டை யாருமே திருடக்கூடாதுன்னு தனியா காட்டுக்குள்ளேயே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தான். காம்படிஷனுக்கான நாள் வந்தது. அப்போ ரஜத் சித்தார்த் கிட்ட ஒரு புது பேட் இருக்கிறத பார்த்தான். அப்பதான் திடீர்னு பேட் காத்துல பறக்க ஆரம்பிச்சது. பேட் சித்தார்த்த விட்டுட்டு அங்க இருக்கிற எல்லா பசங்களையும் நல்லா அடிச்சு போட்டுருச்சு. எல்லா பசங்களும் பயந்து ஓடிட்டாங்க. சித்தார்த் அந்த மேட்ச்ல கலந்துக்கிட்டு எல்லார விட அதிகமான ரன்ஸ் எடுத்தான். சித்தார்த்துக்கு பரிசா ஒரு குவிண்டல் கோதுமை, 50 கிலோ அரிசி, 25 கிலோ பருப்பு, அப்புறம் 20,000 ரூபாய் கிடைச்சது. சித்தார்த் இவ்ளோ பரிசுகளையும் தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்தப்போ சித்தார்த்தோட அம்மா கண்ல இருந்து ஆனந்த கண்ணீர் வழிஞ்சது. கண்ணா, நீ சில நாட்களுக்காவது நம்மளோட ஏழ்மைய தூரமாக்கிட்ட. சித்தார்த்தோட அப்பாவும் தன்னோட தப்புக்களை உணர்ந்துட்டாரு. இங்க பாருப்பா, என்ன மன்னிச்சிடு. நான் இனிமே எப்பவுமே சூதாட மாட்டேன். நான் வேலைக்கு போறேன். நீ கிரிக்கெட்ல நல்லா வளர்றதுக்கு கண்டிப்பா நான் உதவி செய்வேன்.